வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். ஆட்சியை கைப்பற்றுவதற்கான பாரிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் புதுவருட கொண்டாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு மத்தியில் பொதுமக்கள் இம்முறை புது வருடத்தை கொண்டாடவில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். இந்த நிலையில் ஆட்சியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விரைவில் அந்த பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தாம் தயாராகியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருட்களை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும் இந்த நிர்வாக தோல்விகளால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு விசேட நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்து ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புடனே என்றும், ஆனால் இன்று அந்த பொய் வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் மீறிவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக அரசாங்கம் நிலக்கரி மற்றும் மின்சார உற்பத்தியை முடக்கிவிட்டு நாட்டில் டீசல் மாபியாவிற்கு வழிவகுத்துள்ளது. இதன் மூலம் மக்கள் மீது அநியாயமான மின் கட்டண சுமையும் வரி சுமையும் ஏற்றப்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்கை அறிக்கை உறுதிப்படுத்துவதாகவும் இதனை மறைக்க அரசாங்கம் அதிகாரிகளை பலிக்கடா ஆக்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இம்முறை மேதின கொண்டாட்டங்கள் குறித்து பேசிய அவர், மேதினமானது வெசாக் கோயா தினத்துடன் ஒத்து போவதால் அதனை ஒரு மத ரீதியான தினமாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை அனுஷ்டிக்கும் என குறிப்பிட்டார். தொழிலாளர்களுக்கு ஆசி வேண்டி நாடெங்கிலும் உள்ள மத வழிபாட்டு தலங்களில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும், பழமையான மேதின பேரணிகள் இம்முறை இடம்பெறாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது அரசியல் உள்நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய நாமல், உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அரசியல் மேடைகளில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்தில் ஜேபிபி உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் அரசியல் நாடகங்கள் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறிய அவர், கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்துவதற்கான கிராமிய மட்டத்திலான மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தனிநபர் குடும்பங்களில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் என்பதுடனும் தனித்து வாழும் முதியவர்களின் எண்ணிக்கையில் ஆண்களை விட பெண்களே மிகவும் அதிகமாக உள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கை சனத்தொகை மற்றும் வீடமைப்பு புள்ளி விவர அறிக்கையின்படி தனிநபர் குடும்பங்களில் வசிக்கும் முதியவர்களின் நிலை குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தனிநபர் குடும்பம் என்பது ஒருவர் மாத்திரம் தனித்து வசித்து தமக்கான உணவு மற்றும் தேவைகளை ஏனையோருடன் பகிர்ந்து கொள்ளாமல் சுயமாக பூர்த்தி செய்து கொள்ளும் நிலையாகும். இலங்கையில் மொத்தம் 6,40,704 தனிநபர் குடும்பங்கள் பதிவாகி உள்ளன. இதில் அரைவாசிக்கு மேற்பட்டோர், அதாவது 3,70,70,229 நபர்கள் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆவர். இது தனிநபர் குடும்ப கட்டமைப்பில் முதியவர்களின் எண்ணிக்கை மிக உயர்வாக இருப்பதை காட்டுகிறது. தனித்து வாழும் முதியவர்களின் எண்ணிக்கையில் ஆண்களை விட பெண்களே மிக அதிகமாக உள்ளனர். தனித்து வாழும் முதியவர்களில் 71.3% பெண்கள் ஆவர். இதில் ஆண்களின் பங்களிப்பு 28.7% மாத்திரமே ஆகும். குறிப்பாக வயது அதிகரிக்க தனித்து வாழும் ஆண்களின் எண்ணிக்கை குறையும் அதே வேளையில் பெண்களின் எண்ணிக்கை விகிதாசார ரீதியில் உயர்வடைவதை காட்டுகிறது. 70 வயதிற்கு மேற்பட்ட பிரிவினரை ஆராயும் போது தனித்து வாழும் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையில் சுமார் 3 பங்காகவே உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
சிறைச்சாலைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிள்ளையான் என்றழைக்கப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனசுர சந்திரகாந்தன் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதற்கு அமைய பெலிசார் கடற்படை தளத்தில் உள்ள சிறைக்கூடத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கைதி ஒருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்தவித அடிப்படை வசதிகளும் பிள்ளையானுக்கு வழங்கவில்லை என அவரின் கட்சி ஆதரவாளர்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் வினாவிய போதையே சிறைச்சாலையின் பேச்சாளர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உரிய முறையில் சிறைச்சாலைகளின் அத்தியட்சருக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்கள் செய்து கொடுக்கப்படும் எனவும் சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்காவுடனான புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக அல்ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீர்நிலையில் நிலவும் மோதல் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீர்நிலையில் ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்கா சிறைப்பிடித்தது மற்றும் ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை தொடர்வது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என ஈரான் கூறியுள்ளது. பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 20,000 பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளன மற்றும் நகரின் பல பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. ஈரானிய கொடியுடன் சென்ற சரக்கு கப்பலை அமெரிக்கா கடற்படை வீரர்கள் அதிரடியாக சோதனைக்கு உட்படுத்தி பிடித்துள்ளன. இது தொடர்பான காணொளியும் அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இது ஒரு ஆயுதமேந்திய கொள்ளை என்று ஈரான் வர்ணித்துள்ளதுடனும் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய இராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை சீனா கண்டித்துள்ளதுடனும் இந்த பகுதியில் பதற்றத்தை தணிக்க அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்றும் கோரியுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான 10 நாள் போர் நிறுத்தம் நீடிக்கிறது. இருப்பினும் அதற்கு லெபனானில் உள்ள 55 கிராமங்களுக்கு மக்கள் திரும்புவதற்கு இஸ்ரேலிய இராணுவம் தடை விதித்துள்ளது. அக்டோபர் 2023 முதல் மேற்கு கரையில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 1151 உயர்ந்துள்ளது. 23,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரானுக்காக உளவு பார்த்ததாக கூறி இஸ்ரேலில் 2 இளைஞர்களை அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகுவின் மீதான ஊழல் வழக்குகளை பாதுகாப்பு மற்றும் இராயந்திர காரணங்களை கூறி மீண்டும் தள்ளி போட அவரது வழக்கறிஞர்கள் முயன்று வருகின்றனர். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை நடத்த 2 பேரை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்ப ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். ஆனாலும் ஈரான் இதில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது தொடர்ந்தும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதன் மூலம் அமெரிக்கா ஒரு பழி சுமத்தும் விளையாட்டை விளையாடி வருவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தைகளில் நேர்மையான அக்கறை காட்டவில்லை என தற்போதைய பதற்றத்திற்கான சூழலை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினார். கனடாவில் 2022 இடம்பெற்ற வீதி விபத்தில் தமிழ் குடும்பம் ஒன்று உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமானவர் குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த தமிழ் குடும்பத்திற்கு சரியான வீதத்தில் நீதி வழங்கப்படவில்லை என போராட்டம் ஒன்றும் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. கனடாவில் 2022 இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் அவரின் 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டனர். மேற்படி விபத்துக்கான தீர்ப்பு கடந்த 17ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் 3 மரணத்திற்கு காரணமானவர் குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அவரை விடுதலை செய்துள்ளது. இதனால் பெரும் அதிருப்திக்கு ஆளாகிய போராட்டத்தில் ஈடுபட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தமிழருவியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இருந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.